மாங்காய் காயா இருக்கும்போது புளிப்பாகவும் பழுத்த பிறகு இனிப்பாகவும் மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு புத்தக இனிப்பு சேனல். மாங்காய் காயா இருக்கும்போது சிட்ரிக் ஆசிட், மாலிக் ஆசிட் போன்ற அமிலங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு புளிப்பு சுவை தெரியுது. மேலும் இதில் இருக்கிற மாவுச்சத்து, அதாவது ஸ்டார்ச்சு, இன்னும் சர்க்கரையாக மாறாமலே இருக்கும். அதனால் காய் புளிப்பாகவே இருக்கும். பழுக்கும்போது என்ன நடக்கும்னா, மாங்காய் பழுக்க ஆரம்பித்த உடனேயே அது உள்ளே இருக்கிற என்சைம்ஸ், அதாவது நொதிகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவை மாவுச்சத்தை உடச்சி அதை குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் போன்ற சர்க்கரையாக மாற்றிடுது. இதனால் புளிப்பு குறைஞ்சி இனிப்பு அதிகமாகுது. மனமும் அதிகரிக்குது, நிறமும் மஞ்சள் நிறமாக மாறிடுது. ஈஸியாக சொல்லணும்னா, மாங்காய் காயாக இருக்கும் பொழுது அமிலம் அதிகமாக இருக்கும், ஸோ புளிப்பாக இருக்கும். அதுவே மாங்காய் பழமாகும்போது சர்க்கரை அதிகமாக இருக்கும், ஸோ இனிப்பாக இருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு சொல்லவா? மாங்காய் பழுக்கும்போது எத்திலீன் கேஸ் என்ற இயற்கை வாயு வெளியிடுது. இதனால் பழுக்க வேகமாக செஞ்சிருது. மாங்காய் பழுக்க வைக்கிறதுக்கு வாழைப்பழத்தோட சேர்த்து வைப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் எத்திலீன் கேஸ் தான். வாழைப்பழம் பழுக்கும்போது எத்திலீன் கேஸ் அதிகமாக வெளியிடுது. அந்த வாயு அருகில் இருக்கும் மாங்காயை தாக்குது. உடனே மாங்காய் உள்ளே இருந்து என்சைம்களை செயல்பட ஆரம்பிக்குது. இதனால் தான் மாவுச்சத்து சர்க்கரையாக மாறுது. பச்சை நிறத்தில் இருக்கும் காய்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் மாறுது. கடினமான காய்கள் மென்மையாக மாறுது. மனமும் இனிப்பு சுவையும் அதிகரிக்குது. இதனால தான் கடைகளிலேயோ வீட்டிலேயோ மாங்காய், சப்போட்டா, அவகாடோ போன்ற பழங்களோட வாழைப்பழத்தை சேர்த்து வைப்பாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கெட்டு போகும் ஆப்பிள் கூட எத்திலீன் கேஸ் அதிகமாக இருக்குன்றது தான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.